தெருக்களில் ஆடு மாடு நாய் பன்றி நடக்கலாம், ஆனால் மனிதன் நடக்கக்கூடாதாம். இன்னைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த கொடுமைங்க எல்லாம் ஒழிக்கப்பட்ட வரலாறை தெரிஞ்சுக்கலாமா? 1924ஆம் ஆண்டு கேரளத்தில் வைக்கம்ங்கிற ஊரில் கோயிலை சுற்றி இருக்கிற வீதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்க தடை இருந்தது. கோயிலை ஒட்டி அரண்மனை இருந்தது. அரண்மனைக்குள்ளே தான் அரசு அலுவலகங்களும் நீதிமன்றமும் இருந்தன. அங்கே போகணும்னா வேற பாதையில் தான் சுற்றி போகணும். புதிதாக வழக்கறிஞரான மாதவன் என்கிற தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த இளைஞர் நீதிமன்றத்திற்கு தாமதமாகிவிட்டதே என அவசரத்தில் கோயிலை ஒட்டிய அக்ரஹார தெருவில் வேகமாக நடக்கிறாரு. அவ்வளவுதான். ஆதிக்க ஜாதிக்காரனுங்க பொறுத்துக்குவாங்களா? மாதவனை தாக்குறாங்க. இந்த அக்கிரமத்தை எதிர்த்து கேரளா காங்கிரஸ் காந்தியடிகளிடம் அனுமதி வாங்கிட்டு போராடுது. நாராயணகுருவும் போராட்டத்தை ஆதரிக்கிறார். திருவிதாங்கூர் சமஸ்தானம் இந்த விஷயத்தில் பிடிவாதம் காட்டுறாங்க. போராட்டம் செய்கிறவங்களுக்கு 500 ரூபாய் அபராதமும் 1 மாதம் சிறைனும் அறிவிச்சு போராட்டக்காரர்களை கைது செய்து போராட்டம் தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் ஏற்படுத்துகிறாங்க. போராடின முக்கிய தலைவர்கள் எல்லாம் கைதானதால் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைமைக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த சமயத்தில் பெரியார் ஈவேரா தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவர். வயிற்று வலி காரணமாக சிரமப்பட்டு கொண்டிருந்த பெரியார் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு ஆட்களை திரட்டி கொண்டு போராட்டத்துக்கு புறப்படுறாரு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. கேரளத்தில் போய் இறங்கின உடனே அரசு அதிகாரிங்க, போலீஸ் எல்லாரும் காத்திருக்காங்க. கைது பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அரசு மரியாதையோட வரவேற்பு கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் ஈரோட்டுக்கு வரும்போது பெரியாரோட பங்களாவில் தான் தங்குவாங்க. குடும்ப நண்பர்கள். பெரியாருக்கு மனச்சங்கடம் அதிகாரிங்க கிட்ட, நான் விருந்தாளியாக வரலங்க, மன்னரை எதிர்த்து போராடுறதுக்காக வந்திருக்கிறேன் என்கிறார் பெரியார். பெரியார் வைக்கத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்துகிறார். கைது செய்யப்படுகிறார். சிறையிலிருந்து விடுதலையானவுடன் மீண்டும் போராட்டத்தில் குதிக்கிறார். இந்த முறை 3 மாதம் கடுங்காவல் தண்டனை தராங்க. கை கால்கள் விளங்கிட்டு சிறை. பெரியார் சாகணும்னு சத்ருசம்ஹார யாகம் வளர்க்கிறார்கள். வேடிக்கை என்னன்னா, பெரியாருக்கு ஒன்றும் ஆகவில்லை. மன்னர் இறந்து போகிறார். யாகம் மன்னரை கொன்னுடுச்சின்னு சொன்னபோது, யாகத்தினால நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சது எவ்வளவு முட்டாள்தனமோ அதை விட பெரிய முட்டாள்தனம் அந்த யாகத்தோட சக்தி திரும்பி மன்னரை கொன்னுடுச்சின்னு சொல்றது என மூட கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் பெரியார். பெரியாரோட மனைவி நாகம்மையாரும் சகோதரி கண்ணம்மாவும் போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றனர். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகும் பெரியார் போராட்டத்தை நிறுத்தலை. இப்போ மன்னரும் இல்லை, வேற வழி இல்லாமல் மகாராணி தெருக்களை திறந்து விடுறாங்க. போராட்டம் வெற்றி. வைக்கம் வீரரானார் பெரியார். 1927 மகாராஷ்டிராவின் மகத் பகுதியில் உள்ள சவுத்தார் குளத்தில் அனைவருக்கும் தண்ணீர்னு போராட்டம் நடத்த தனக்கு வைக்கம் போராட்டம் பெரும் ஊக்கத்தை அளித்ததாக பாபா சாஹிப் அம்பேத்கர் கூறியுள்ளார்.